வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ. இன்னைக்கு நம்ம இட்லி சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஒரு காய் அதிகமாக சேர்க்கறதுனால இந்த இட்லி சாம்பாருக்கு ரொம்ப டேஸ்ட்டும் அப்புறம் மனமும் நிறைய கிடைக்குது. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை. இட்லி சாம்பாருக்கு இப்போ நம்ம பருப்பு எடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா 100 கிராம் ஆழாக்கு. இதில் நான் 3/4 வழக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாக எடுத்தால் தான் 100 கிராம். இப்போ 3/4 எடுத்திருக்கேன். மீதிக்கு வந்து பாசி பருப்பு சேர்த்துக்கணும். இப்போது இந்த பருப்பை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் நல்லாவே தண்ணி ஊற்றிக்கோங்க. இது வந்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணி இருக்கும். இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 2 கட்டி பெருங்காயம், பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் 2 எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சு போடணும். சின்ன வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரே பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். தக்காளி பழம் 4 எடுத்துக்கணும். அதை 2ஆக அரிஞ்சு போட்டிருக்கேன். தக்காளி மீடியம் சைஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் 4 போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் சின்ன சைஸில் இருந்தனால நான் 5 தக்காளி போட்டிருக்கேன். நம்ம இந்த இட்லி சாம்பாருக்கு புளி ஊற்ற மாட்டோம், அதனால் தக்காளி பழம் தான் அதுக்கு புளிப்பு கொடுக்கும். அதனால் நம்ம தாராளமாக 4 தக்காளி மீடியம் சைஸில் போட்டுக்கலாம். ஒரு பெரிய கேரட்டை நான் பொடியாக அரிஞ்சு போட்டிருக்கேன். இப்போ நம்ம கத்திரிக்காய் போடலாம். கத்திரிக்காய் தான் இந்த இட்லி சாம்பாருக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். அதனால் நிறைய கத்திரிக்காய் போடணும். அதாவது பார்த்திங்கன்னா நான் இந்த சைஸில் 5 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கத்திரிக்காவை நிறைய போட்டிங்கன்னா இந்த இட்லி சாம்பாருக்கு ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். பொடியாக அரிஞ்சு போடும்போது எல்லாமே நல்லா வெந்து போயிடும். அப்போது ரொம்ப நல்ல கொழப்பாகவும் இருக்கும். ஒரு நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் இந்த கத்திரிக்காய் தான் சாம்பாருக்கே கொடுக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக 5 கத்திரிக்காய் போடலாம். 100 கிராம் பருப்பு நான் எடுத்த பருப்புக்கு. கொஞ்சம் உப்பு இப்போ போடுறேன். இப்போது இந்த குக்கரை மூடி வச்சிடலாம். நல்லா ஸ்டீம் வந்துருச்சு. வெயிட் போட்டுடலாம். அடுப்பை நான் இப்போ சிம் பண்ணிக்கிறேன். 10 நிமிஷம் இல்லைனா 15 நிமிஷம் வைக்கலாம். நீங்கள் விசில் விடுறதா இருந்தால் ஒரு 3 விசில் விடலாம். ஸ்டீம்லாம் நல்லா போயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது ஒரு நல்ல கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுறலாம். இதை கடைஞ்சி விட்டுறணும். பருப்பு, கத்திரிக்காய், கேரட், தக்காளி எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து நல்லா நீங்கள் மசிச்சு விட்டுருங்க ஒரு கரண்டி வச்சு. இப்போது நம்ம நல்லா கடைஞ்சாச்சு. இதில் சாம்பார் பொடி போடணும். நான் வந்து இந்த சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். ரொம்ப அதிகமாக போடாதீங்க, ஏன்னா காரமாக இருந்துச்சுன்னா நல்லா சாப்பிட முடியாது. இட்லி தோசைக்கெலாம் வந்து நல்லா பெரட்டி சாப்பிடும்போது ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா சாப்பிட முடியாது. மைல்டான காரம் இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாப்பிட முடியும் நிறைய சாம்பார் ஊற்றி. ஓகே, அடுத்து வந்து ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டுக்கோங்க. அது வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். உப்பு ஏற்கனவே போட்டிருக்கேன். இப்போ நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் போடுறேன். இப்போது கருவேப்பிலை, கொத்தமல்லியை போட்டுக்கலாம். இது கொஞ்சம் திக்காக இருக்குது. நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம் சாம்பாரை, ஏன்னா இப்போ கொதிக்கும் போது இன்னும் திக்காயிரும். இப்போ நல்லா கொதிக்குது. நம்ம வந்து தாளிச்சிடலாம். இப்போது நம்ம தாளிக்க போகிறோம். அதுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் கட்டாயமாக நெய் போட்டுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம் பருப்பு, ஒரு 4-5 மிளகு, சீரகம், வெந்தயம் கொஞ்சோண்டு, ஒரே காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள். இப்போது இதை நம்ம இந்த சாம்பாரில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம தாளித்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக ஒரு கொதி அப்படி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய இட்லி சாம்பார். மணமும் சுவையும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.